அனுமதிக்கிறாரு. அந்த அளவுக்கு தான் இருக்கு. அப்ப தம்பி நாங்க உங்கள்கிட்ட சொல்ல வர்றது, தம்பி ஒரு நபர் போய் ஒரு வீட்லயோ ஒரு கடையிலயோ அம்மா சோறு போடுங்க, அம்மா காசு விடுங்கன்னு கேட்டா அதுக்கு பேர் என்னப்பா? அதுக்கு பேர் என்ன? சும்மா சத்தமா சொல்லுங்க. பிச்சை. தெரியுதா? ஒரு நபர் ஒரு வீட்லயோ ஒரு கடையிலேயே போய் காசு கொடுங்க, உணவு கொடுங்கன்னு கேட்டா அதுக்கு பேர் பிச்சை. ஆனால் ஒட்டுமொத்த நாடும் ரேஷன் கடையில வரிசையில் நின்று கையேந்தி வாங்கினா அதுக்கு பேர் இலவசம். இலவசமாக இங்க கிடைக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் தம்பி. இங்க அடிப்படையில இலவசமாக இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டியது அடிப்படையில தூய குடிநீர் அனைவருக்கும் இலவசமா கிடைக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சரிசமமான தாய்மொழி கல்வி, எல்லாருக்கும் சரிசமமான கல்வியா இருக்கணும். சரியா? எம்எல்ஏ மானுக்கு ஒரு பள்ளிக்கூடம், எம்பி மானுக்கு ஒரு பள்ளிக்கூடம், சிபிஎஸ்ல படிக்கிற ஒரு பள்ளிக்கூடம், மெட்ரிகுலேஷன்ல படிக்கிற ஒரு பள்ளிக்கூடம், ஒன்னே மாதிரி என்னை மாதிரி ஏழை வீட்டு பிள்ளைய படிக்கிற அரசாங்க பள்ளிக்கூடம், இப்படி ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. ஒரே மாதிரியான பள்ளிக்கூடம், சரிசமமான பள்ளிக்கூடம், சமத்துவமான பள்ளிக்கூடம். எல்லா பேரும் பெஞ்சில் உட்கார்ந்தா எல்லா பேரும் பெஞ்சில் உட்காரணும், எல்லா பேரும் தரையில உட்கார்ந்தா எல்லா பேரும் தரையில உட்காரணும், எல்லா பேரும் குடிக்கிற தண்ணி ஒரே மாதிரி இருக்கணும், எல்லா பேரும் பயணிக்கக்கூடிய பேருந்து ஒரே மாதிரி இருக்கணும், எல்லா பேரும் பயணிக்கக்கூடிய போடக்கூடிய சீருடை ஒரே மாதிரி இருக்கணும். இதுதான் சமத்துவமானது. இதை நம் தாய்மொழியில் படிக்கணும். இதே மாதிரி மருத்துவமனை, அரசாங்க மருத்துவமனைகள் தான் அரசு ஊழியர்களை மருத்துவம் பார்க்கணும். அரசு ஊழியர்கள்னாக்கா எம்எல்ஏ இருந்து, எம்பில இருந்து, பிரதமர் இருந்து, முதலமைச்சர் இருந்து எல்லாருக்கும் அரசு மருத்துவமனை மட்டும்தான். இன்னும் சொல்லணும், அரசு பள்ளி, அரசு கல்லூரி, அரசு மருத்துவமனை மட்டும்தான் இருக்கணும். தண்ணீர், கனிம வளங்கள் இங்கு விற்பனைக்கு கிடையாது. மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படையான பொருட்கள் வியாபாரம் அல்ல. இதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருக்க யாராவது தண்ணி பாட்டில வாங்கி காசு கொடுத்து வாங்கி குடிச்சோமா? இங்க இருக்க யாராவது சொல்லுங்க, தண்ணி பாட்டில 20 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது காசு கொடுத்து வாங்கி குடிச்சோமா? இன்னைக்கு நம்மளே பழகிட்டோம். தண்ணினா காசு கொடுத்துதான் வாங்கணும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 1 லிட்டர் பாலோட விலை 50 ரூபா, 1 லிட்டர் தண்ணியோட விலை 25 ரூபா. 1/2 லிட்டர் பால், 1 லிட்டர் தண்ணியோட விலை ஒன்னாகி போச்சு. பாலை உற்பத்தி செய்வதற்கு பசுமாடு வளர்க்குறவங்களுக்கு, பால் மாடு வளர்க்குறவங்களுக்கு 1 லிட்டர் பாலை உற்பத்தி செய்ய அவங்க எவ்வளவு தூரம் பாடுபட வேண்டியது இருக்கு. அந்த பசுமாட்டை வளர்க்கறதுக்கு அவங்க பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, இன்னும் அதற்கான தீவனங்கள், அதை வைக்க புள்ளார்களா, புள்ளா இருக்கலாம், இந்த மாதிரியான தீவனங்கள், இது மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப 1 லிட்டர் பாலினுடைய விலை 50 ரூபாய். 1 லிட்டர் பாலினுடைய விலை 50 ரூபாய். இந்த 50 ரூபாய்க்கு அந்த விவசாயி எந்த அளவிற்கு பாடுபடுகிறான். ஆனால் இங்க இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் தண்ணீரை 30 ரூபாய்க்கு விற்கிறான், 25 ரூபாய்க்கு விற்கிறான். அப்படின்னா கொஞ்சம் சிந்திச்சு பாத்துக்க. இன்னைக்கு அடிப்படையில உயிர் வாழ்வதற்கு நீயும் நானும் தண்ணி எங்க குடிக்கிறோம்? வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய நாய் எங்க போய் குடிக்கும்? நரி எங்க போய் குடிக்கும்? காகம், கொக்கு, பறவைகள், சிட்டு எங்க போய் குடிக்கும்? சிந்திச்சு பாத்தியா? ஒரு பாம்புக்கு தண்ணீர் குடிக்கிற வீடியோ பார்த்துருப்பீங்களா இல்லையா? நல்ல பாம்பு, பாம்பை பார்த்தாலே ஓடுவான். ஆனால் அந்த பாம்பு எதுக்காக வந்துச்சுன்னு பார்த்து ஒருத்தர் தண்ணீர் கொடுக்கிறாரு, அந்த பாம்பு தண்ணீரை குடிக்கிறது. அந்த காணொலி பார்த்துருக்கீங்களா இல்லையா? எத்தனை இடங்களை பசுமாடு அதுவே அடிச்சு விட்டு அந்த தண்ணியை குடிக்கிற வீடியோ பார்த்திருக்கேன். நான் நேரடியா பார்க்கல, நானும் காணொலி வேலை பார்த்தமா இல்லையா? உண்டா இல்லையா? அந்த பசுமாடு ஒருவேளை நம்மகிட்ட வந்து கேட்குமா தாகமா இருக்குன்னா? காக்கா குருவி நம்மகிட்ட வந்து கேட்குமா தாகமா இருக்கு தண்ணி விடுன்னு கேட்குமா? இல்ல கடையில போய் அக்கா பின்னா கூட கிளியை கொடுன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்க முடியுமா? அது எதுவும் கூட்டில் போய் போன் போய் வச்சிருக்கா? நான் சொல்லாரு புரியுதா? உயிர் சூழலை இங்கு இந்த அரசாங்கம் உயிர்களுக்கு தேவையான அடிப்படை ஆதாரமா இருக்கக்கூடிய தண்ணீரை விற்பனை கொண்டாந்துருச்சு. நீ எழுதி வச்சுக்க. இன்னைக்கு அண்ணன் உங்க முன்னாடி வந்து பேசிட்டு போறேன். இதே மாதிரி 15 வருஷமா கத்துறேன். 1 நாள் 2 நாள் இதே மாதிரி 15 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து நாம் தமிழர் கட்சியுடைய முதல் சட்டமன்ற தேர்தல் இருந்து தொடர்ச்சியா போட்டியிரு, தொடர்ச்சியா தோத்துக்கிட்டே இருக்கேன், கத்திக்கிட்டே இருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியும். நான் தோற்று போவதற்கான காரணம், நான் தோற்பதற்கான காரணம், நான் வாக்குக்கு பணம் கொடுக்கல. நான் வாக்குக்கு பணம் கொடுக்காதனால மட்டும்தான் நான் தோத்துக்கிட்டே இருக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு நைட்டு நான் எந்த ஊர்ல அம்பாசமுத்திர பூராத்திலையுமே ஒரு 10 கோடியை செலவழிச்சு எல்லா பேத்துக்கும் ஓட்டுக்கு 300 ரூபாய் 500 ரூபாய் நான் கொடுத்தீங்கன்னா நாளானைக்கு நான் எம்எல்ஏ. முடியுமா முடியாதா? புரியுதா? இங்க இருக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைக்கும், இங்க இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை அனைத்திற்குமான காரணமாக இருப்பது வேற ஒண்ணுமே கிடையாது. நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த தலைவர்கள் தான். இங்க இருக்கக்கூடிய மலையை காணாமா, அதை திருடுனா வேற யாரும் இருக்க மாட்டான். அரசியல்வாதி, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் அல்லது அவர்களுடைய பினாமிகள் அல்லது அந்த கட்சி ஆளுங்கட்சியுடைய ஒன்றிய செயலர், மாவட்ட செயலர். இதுதான் இங்க நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அரசியல்வாதி என்றால், இங்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் அரசு அதிகாரிகள் தான் என்றால் அவர்கள் நேரடியாக காரணம் அல்ல. அவர்களை தேர்ந்தெடுத்த நம்ம தான் காரணம். நம்ம அப்பா அம்மா தான் காரணம், நம்ம தாத்தா பாட்டி தான் காரணம். அதனாலதான் எனக்கு சொல்றேன், இலவசம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு தகுந்ததாக இருக்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய எம்பி படிக்கிற பள்ளிக்கூடத்தில், எம்பி மய படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் நம்ம படிக்க முடியுமா? முடியாது. காரணம் என்ன? ஒரு வகுப்புக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கட்டணும். எம்எல்ஏ மகன் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் நம்ம படிக்க முடியுமா? முடியாது. ஏன்? ஒரு வகுப்பிற்கு எல்கேஜி ஆரம்பிச்சாலே 1 லட்சம் ரூபாய். அப்ப இது மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்வதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி 15 ஆண்டுகளாக போராடுகிறது. நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் வாக்குக்கு பணம் கொடுக்க மாட்டோம். நாங்க எத்தனை தடவை தோத்தாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டோம். இங்க பாருங்க, எங்களுக்கு இங்க தோக்குறது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. பழகி போச்சு, 5 வருஷம் பழகி போச்சு. நான் உங்கள்கிட்ட கேட்கறது, தம்பி நீ என்கிட்ட வந்து பேட்டு கேட்கிற, பேட்டு கேட்கிறியா? விளையாட்டு பொருள் கேட்கிறியா? பேட்டு, பால், அது வாலிபால் இருக்கலாம், கிரிக்கெட் பால் இருக்கலாம், ஃபுட்பால் இருக்கலாம், எல்லாமே. இதை விளையாடுறதுக்கு உங்களுக்கு எங்கப்பா கிரவுண்ட் இருக்கு?
நான் கேட்கறது தெரியுதா? நீ என்ன கேட்கிற? நான் அண்ணனா, நான் அரசியல்வாதியா செய்ய மாட்டேன். ஓட்டு கேட்க வந்த சிவசங்கரனா, நாம் தமிழர் கட்சி சிவசங்கரனா தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டை மீறாம தான் இருப்பேன். தேர்தலுக்கு பிறகு நான் உனக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் நான் உனக்கு செய்யறேன். எங்க போய் கிரிக்கெட் விளையாடுவா? முட்டுச்சண்டை விளையாடுறியா? பந்த அர்த்தம் அடிச்சு விடுவியா? விளையாடுவதற்கு விளையாட்டு மைதானம் இருக்கா? நான் கேட்கற புரியுதா? விளையாடுவதற்கு விளையாட்டு மைதானம் இருக்கா? ஏன் அந்த விளையாட்டு மைதானத்தை இந்த ஊர்ல இதுவரைக்கும் ஆண்ட 60 ஆண்டுகளாக இந்த ஊரை ஆண்ட எம்எல்ஏவும் எம்பியும் இங்க இருக்கக்கூடிய பிரசிடண்ட், இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் நம்ம காசை வச்சு சம்பாதிக்கிறாங்க. யாராவது ஒரு நாள் யோசிங்களா கிரிக்கெட் கிரவுண்ட் ஏன்டா இல்லைன்னு? மற்ற நாடுகள் போய் பாரு. நான் பல நாடுகள்ல போய் பேராசிரியரை வேலை பார்த்திருக்கேன். நான் பார்த்திருக்கேன் மற்ற நாடுகளுடைய மருத்துவமனை எப்படி இருக்கு, மற்ற நாடுகளுடைய பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு, கல்லூரி எப்படி இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு நான் பார்த்திருக்கேன். உன் கண்ணு முன்னாடி இருக்க இந்த டேங்க்ல தண்ணி வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? உன் கண்ணு முன்னாடி இந்த டேங்க் இருக்குல்ல, இந்த டேங்க்ல தண்ணி வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? மனசாட்சி விட்டு நான் பேசுறது சரியான பாரு. இந்த டேங்க்ல தண்ணி இல்லைன்னு யாராவது ஒருத்தர் கவலைப்பட்டு ஒரு மனு கொடுத்துருப்பீங்களா? இந்த டேங்க்ல தண்ணி வரல, தண்ணி வரலன்னு சொல்லி இங்க எல்லாத்துக்குமே தெரியும். இந்த அடிவைப்பு அங்க பாத்துட்டேன். அது ஐயா கடைசியில் வருங்க. அவரை கடைசியாட்டே மந்திரிக்கணும். இப்ப மந்திரிச்சோம்னா பயலுக்கு விடாம கலந்து போயிடும். ஏன்னா பயலுக்கு வந்து போதிச்சுட்டு ஆனே பணம் மட்டும் தான் அள்ளி கொடுக்கணும், படிச்சிருந்தா சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். தம்பி, நான் உங்க முன்னாடி நிக்கிறேன். நானு பொழுதுபோக்குக்கு அரசியலுக்கு வந்த நபர் அல்ல, கோடி கோடியா சம்பாதிக்கிறதுக்காக அரசியலுக்கு வந்த நபர் அல்ல. உங்க கையில இருக்க துண்டறிக்கையை படிச்சு பாருங்க. நான் எத்தனை டிகிரி படிச்சிருக்கீங்கன்னு பாருங்க. தம்பி, ஒரு டிகிரி படிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியும்? இந்தியாவில் பள்ளிக்கூடத்துக்கு 12வது தான் கடைசி. 12வது மேல யாரா படிக்க முடியும்? 12வது படிச்சு திரும்ப நான் 9வது போய் சேரேன்னு சேர்த்துக்குவாங்களா? நான் 12வது வரையும் படிக்கிறதுக்கு 12 வகுப்பு தான், 12 வருஷம் தான். ஆனால் நான் 14 ஆண்டுகள் கல்லூரியில் நேரடியாக படிச்சிருக்கேன். 14 ஆண்டுகள் 9 பட்டப்படி முடிச்சிருக்கேன். தொடர்ச்சியா படிச்சதனுடைய விளைவு தான் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த படிப்பு, நான் பார்த்த வேலை, அந்த வேலைக்கான ஊதியம் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அந்த அரசியல் வந்து நிக்கிறோம். தொடர்ச்சியாக எங்க மேல வழக்கு, நிறைய கேஸ். அதனாலதான் திரும்ப வழக்கறிஞர் படிச்சு நான் முனைவர் பட்டம் முடிச்சுட்டு பேராசிரியர் வேலை பார்த்துட்டு திரும்ப வந்து வழக்கறிஞர் படிச்சு இன்னைக்கு வழக்கறிஞரா இருக்கேன். பொழுதுபோக்கிற்காக இந்த கட்சிக்கு வரல. இந்த கட்சியில நான் மட்டும் இல்ல, என்னைய மாதிரி பல நபர்கள் முனைவர் பட்டம் முடிச்சிருக்காங்க. முனைவர் பட்டம் முடிச்சிருக்காங்க. ஆவடியில ஒரு சட்டமன்ற தொகுதிங்க, ஆவடியில ஒரு சட்டமன்ற சென்னையில இருக்கு. அந்த ஆவடியில அந்த வேட்பாளரை போட்டியிடக்கூடிய புனிதான்ற ஒரு பொண்ணு பிஹெச்டி முடிச்சிருக்கு. பிஹெச்டி முடிச்சுட்டு சைனாவுல பிடிஎஃப் சொல்லக்கூடிய ரிசர்ச் ஸ்காலர்ஷிப்லாம் இருக்கு. அந்த பொண்ணுடைய மாத ஊதியம் குறைந்தபட்சம் 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய். நான் சொல்ற தங்குற சாப்பாடு காரு எல்லாம் கொடுத்தது போக அந்த பொண்ணுடைய மாத ஊதியம் 3 லட்சம் ரூபாய் இருக்கும். அந்த 3 லட்சம் ரூபாய் ஊதியத்தை விட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுக எல்லா வேட்பாளையும் அடிச்சு நவுத்தி ஒரு ஆம்பளை மாதிரி அடிச்சு நவுத்திட்டு இருக்கு ஆவடி சட்டமன்ற தொகுதியில. இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க 234 சட்டமன்ற தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சியில் போட்டியிடக்கூடியவங்க சரிசமமா ஆண்களுக்கு பாதி பெண்களுக்கு பாதி. 117 ஆண்கள் 117 பெண்கள். அந்த 117 ஒன்னே ஒன்று திருநங்கை ஒன்று இருக்கு. இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி மாதிரி வேற எந்த கட்சியும் இந்த மாதிரி சமத்துவத்தோட சீட்டு கொடுத்ததில்ல. நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகள் மாதிரி இந்த தொகுதி, இந்த சட்டமன்ற தொகுதியில எந்த சமுதாயம் அதிகம், எந்த ஜாதி அதிகம், அந்த ஜாதியில யாரு பெரிய பணக்காரர், அவருக்கு சீட்டு கொடுக்கணும் ஒரு பேரும் நாம் கட்சி கொடுத்ததில்ல. முடிவெட்ட செலவு வச்சிருக்காங்கல்ல, அந்த மருத்துவர் சமுதாயத்துக்கு 2 பேர் எம்எல்ஏ வாய்ப்பு கொடுத்துருக்கோம். குறவர் சமுதாயத்துக்கு குறவர் சமுதாயம் அவங்களுக்கு 2 பேருக்கு சட்டமன்றத்தில் போட்டுவதற்கான வாய்ப்பு இந்த தேர்தலில் கொடுத்துருக்கோம். 2 வண்ணார் சமுதாயத்துக்கு கொடுத்துருக்கோம். வண்ணாரா தொழில் இருக்கிறாங்களா அந்த சமுதாயம் கொடுத்துருக்கோம். அதுல அவங்க ஏழையா பணக்காரரா எதுவுமே தெரியாது. மண்பானை செய்யறாங்களா குயவர் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய சமத்துவம். இந்த சமத்துவத்தின் பேர்ல தான் படிச்ச இளைஞர்கள் பூரா வந்து நிக்கிற தம்பி. உங்களை மாதிரி எங்களுக்கும் கிரிக்கெட் விளையாண்டு ஜாலியா இருக்குன்னு அண்ணன் விஜய் படத்தை போய் பார்க்கணும், அண்ணன் அஜித் படத்தை போய் பார்க்கணும், இன்னைக்கு வந்து சிவகார்த்திகேயன் படத்தை போய் பார்க்கணும். நாங்களும் உங்களை மாதிரி ஃபன் பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை இருக்கு. ஆனால் நாங்க ஃபன் பண்ணா எங்க அப்பா அம்மா எப்படி ஃபன் பண்ணிட்டு போனாங்களோ, எங்க தாத்தா பாட்டை எப்படி ஃபன் பண்ணிட்டு திமுக அதிமுக ஓட்டு போனாங்களோ, அதே மாதிரி நாங்களும் ஃபன் பண்ணிட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பிஜேபி ஓட்டு போட்டுட்டு போனால் எங்களுடைய அடுத்த தலைமுறை ரோட்ல கையேந்தி நிற்கும். இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க முன்னாடி இருக்க இந்த சிண்டெக்ஸ் டேங்க் ஒர்க்காகல, வேலை செய்யல. இதே மாதிரி போட்ட சிமெண்ட் ரோடு இந்த ஏரியாக்களை போய் பாரு, அங்கங்க நடுவுல குடிய தோண்டிட்டு போயிருப்பாங்க. நடுவுல குடிய தோண்டி பைப்பு வச்சிருப்பாங்க. பைப்பை மூடி இருக்க மாட்டாங்க, அதை சரி செஞ்சிருக்க மாட்டாங்க. ஒரு ஃபேவர் பிளாக் கல்லு போச்சதை பேத்து எடுத்தா மீண்டும் அந்த கல்லை பதிக்கிறது சரி செய்யணுன்ற எண்ணம் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கிடையாது. ஒரு சிமெண்ட் ரோட தோண்டி எடுத்தா மீண்டும் அந்த சிமெண்ட் ரோட போடணுன்ற எண்ணம் கிடையாது. சிமெண்ட் ரோட போடுறது ஒருத்தர், போட்டவனே 6 மாசம் தண்ணி பைப்பு போடணும் ஒருத்தர், தோண்டி போட்டு போவார், கேபிள் பைப்பு பதிக்கணும் ஒருத்தர் தோண்டுவார். இதே மாதிரி தொடர்ச்சியாக தவறு நடந்துகிட்டே இருந்துச்சு. இந்த தவறுகளுக்கெல்லாம் தீர்வு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது. ஆனால் அம்பேத்கர் சொல்றாரு, அனைத்து வகையான துன்பப்புண்டுகளுக்குமான சாதி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான். அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு அரசியல்ல இதுவரைக்கும் சாக்கடை சொல்லிக்கிட்டு இருந்த இந்த அரசியல் துறையை, உண்மையிலேயே அரசியல் என்பது மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை, புனிதமான துறை. இந்த புனிதமான துறையை திராவிட பண்டிகை சாக்கடையாக மாற்றி விட்டார்கள். இந்த சாக்கடையை சுத்தம் செய்யணும்னு சொல்லி உங்களுடைய அண்ணன்மார்கள் உங்களை மாதிரியே கிரீடல் உங்களை மாதிரியே ஜாலியா பண்பட்டு செய்ய வேண்டிய வயசுல இருந்து இப்படி நாய் மாதிரி கத்துற தம்பி. நீங்களும் நானும் நல்லா இருக்கணும், நம்ம அடுத்த தலைமுறை பேரம் பேத்து நல்லா இருக்கணும், நம்மளுடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதா கத்துறோம். இங்க பாரு, எங்களாலையும்
இங்க இருக்கக்கூடிய ஐயாவோட இசை சுப்பையோட பேட்டு எத்தனை பேட்டு காட்ட தெரியுமா? இசைக்கு சுப்பையா ஐயா இந்த சிண்டெக்ஸ் டேங்க்ல ஒட்டியிருக்காரு ஸ்டிக்கரு, இதே மாதிரி பேட்ல ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? சும்மா சொல்லுங்க, கொடுத்தாரா இல்லையா? அதனாலதான் நீ என்னகிட்ட பேட்டு கேட்கிற, புரியுதா? ஐயா இசைக்கு சுப்பையா உன்னைகிட்ட ஒரு பேட்டை கொடுத்து உன்னை ஏமாத்திட்டாரு. உங்க அப்பா அம்மாட்ட 500 ரூபாய் ஓட்டு காசு கொடுத்து உங்க அப்பா அம்மா ஏமாத்திட்டாரு. உங்க தாத்தா பாட்டிட்ட 100 200 கொடுத்து அவங்களும் ஏமாத்திட்டாங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, என் வீட்டுல இதே எங்க அப்பா அம்மா, என் தாத்தா பாட்டா, என்னுடைய முப்பாட்டா எல்லா பேத்தையும் இவர்கள் இலவசன்ற பேர்ல வாயில அடைச்சிட்டாங்க. இவர்கள் நான் உங்கள்ட்ட கேட்கறது, ஐயா உனக்கு எனக்கு இவர்கள் இலவசமா கொடுக்குறாங்க, இவங்களுக்கு யாரு இலவசமா கொடுத்தா? நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், ஐயா இசைக்கு பையன் உன்கிட்ட பேட்டு கொடுத்தாருல, உனக்கு பேட்டு கொடுத்தது பதிலாக ஏன் அவர்கிட்ட மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சிபிஎஸ் ஸ்கூல்ல உனக்கு இலவசமா சீட்டு கொடுக்கல? புரியுதா? நீ எங்கேயோ ஒரு இடத்துல ஃபீஸ் எடுத்தாலே படிக்கிற, உனக்கு இலவசமா பேட்டு கொடுத்த பதிலாக உனக்கு இலவசமா பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்ல? உனக்கு பேட்டு பால் கொடுத்தது பதிலாக உனக்கு இலவசமா கல்லூரியில் படிக்கிற ஒரு சீட்டு கொடுத்துருக்கலாம்ல? புரியுதா? நாம நம்மளுக்கே தெரியாம நம்மளுடைய வரிப்பணத்தை நம்மளுக்கு இலவசன்ற பேரை கொடுத்து நம்மளை ஏமாத்திட்டு நம்மளுக்கு தேவையானதை செய்யாம தேர்தல் காலகட்டத்தில் ஓட்டுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து நம்மளை ஏமாத்துறாங்க. நான் உங்கள்ட்ட ஒன்று சொல்றேன், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் உங்கள்ட்ட திரும்ப சொல்றது, கொஞ்சம் சிந்திங்க தம்பி. இங்க இருக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனையும் நீ பார்த்து கடந்து போறிய, இந்த பிரச்சனைக்கான காரணம் யாரு? அரசாங்கம் சொல்லுமே. அரசாங்கம் என்பது தனியாக உருவாக்கப்பட்டதா அல்லது நாமெல்லாம் சேர்ந்து ஜனநாயக முறையில தேர்தலில் ஓட்டு போட்டு உருவாக்கணுமா? அப்ப இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் அரசியல்வாதி அல்ல, அரசு அதிகாரிகள் அல்ல, மாறாக அவர்களை தேர்ந்தெடுத்த முதலாளிகள் நாம தான், வாக்காளர்கள் பொதுமக்கள் நாம தான், அரசியல்வாதிகளை அரசு அதிகாரிகளை தேர்ந்தெடுத்த நபர்கள் நாம தான், ஜனநாயக அமைப்பை உருவாக்குற நபர்கள் நாம தான், ஜனநாயக அமைப்பை பேணி பாதுகாக்கக்கூடிய வாக்காளர்கள். இந்த நாட்டினுடைய முதலாளிகள் வாக்காளர்கள் தான். இந்த நாட்டினுடைய முதலாளிகள் வெகுஜன மக்கள் தான். இந்த வெகுஜன மக்கள் செய்த பாவத்தினுடைய விளைவாகத்தான் சரியில்லாத சிமெண்ட் ரோடு, சரியில்லாத தார் ரோடு, சரியில்லாத பள்ளிக்கூடம், சரியில்லாத பால்வாடு, சரியில்லாத ஆக்கிரமிக்கப்பட்ட குளங்கள், ஆக்கிரமிக்கப்பட்ட கம்மாய்கள், ஆக்கிரமிக்கப்பட்ட மணல்கள், அள்ளப்பட்ட கனிம வளங்கள், அள்ளப்பட்ட ஆறுகள், மலைகள், இது எல்லாத்துக்கும் காரணம் நாம தவறான நம்பருக்கு ஓட்டு போட்டது. நான் உங்கள்கிட்ட சொல்றேன் தம்பி, 15 வருஷமா நாங்க தோக்குறோம். எங்களுக்கு தோக்குறது புதுசு இல்ல, எங்களை மாதிரி கத்துக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. இந்த இளைஞர் படையை விட்டீங்கன்னா நாம் வச்சுல இங்க இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர், எத்தனை பேருக்கு தாடி நரைச்சிருக்கு, எத்தனை பேருக்கு முடி நரைச்சிருக்கு போய் பாரு. முழுமையா அங்கங்க நரைச்சிருக்காரு, வேற வழி இல்ல. ஆனா முழுமையாக தலை நரைக்கப்பட்ட நபர்கள் யாராவது இருக்காங்களா? 60 வயசுக்கு மேல இருக்கவங்க யாராவது இருக்காங்களா? வயசானவங்களை குறை சொல்லல, நான் சொல்றது வயசானவங்களை குறை சொல்லல. நான் உங்கள்கிட்ட சொல்றது, மிலிட்டரிக்கு யாராவது 40 வயசுக்கு மேல ஆள் எடுப்பாங்களா? போலீஸ் யாராவது 60 வயசுக்கு மேல ஆள் எடுப்பாங்களா? நான் சொல்ல வரதோட புரியுதா? நான் சொல்ல வரதோட சாராம்சம் இங்க பாரு. இளைஞர் படை எதுக்கான ராணுவ மாதிரியான கட்டமைப்பு நாமக்கல் இருக்கு. இந்த இளைஞர் படை இந்த அரசியலை தூய்மை செய்ய வந்து நிற்கிறோம். நாங்கள் இலவசமாக ஒருபோதும் குடிநீரை தவிர, கல்வியை தவிர, மருத்துவத்தை தவிர எதையும் இலவசமா கொடுக்க மாட்டோம். டிவி, மிக்ஸி, கிரைண்டர், ஆடு, மாடு, கோழி எதுவும் இலவசமா கொடுக்க மாட்டோம். ஓட்டுக்கு காசு சத்தியமா கொடுக்க மாட்டோம். தோத்தாலும் பரவாயில்ல, கத்தி செத்தாலும் பரவாயில்ல. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எங்களை மாதிரி இளைஞர் பட்டாளம் இந்த அரசியல் சாக்கடை சுத்தம் செஞ்சு வந்து நிற்கும். இந்த இளைஞர் பட்டாளத்தை விட்டால் இந்த மக்களுக்காக கேள்வி வைக்க நாளே இல்லாம போயிடும். நான் திரும்ப சொல்றேன், இந்த ஏரியாவில் இருக்க ஒரு கிளர்க்கு, ஒரு பிரசிடென்ட் அல்லது ஒரு வார்டு கவுன்சிலர் அவங்களை கூப்பிட்டு இந்த தண்ணி ஏண்டா வரேன்னு கேள்வி கேளு. நாளைக்கு உங்க வீட்டுல வர தண்ணி நின்றோம். இந்த தெருவு ஏண்டா அப்படி கிடக்குன்னு கேளு. அடுத்து ஒரு தெருவு முன்னாடி உங்க வீட்டு முன்னாடி குப்பையை கொட்டுவேன். அடுத்து உடனே நிம்மதியா வாழ விட மாட்டான். கேள்வி கேட்பதற்கு யாருமே கிடையாது. இந்த மக்கள் தொடர்ச்சியா பாதிக்கப்படுறான். கேள்வி கேட்கறது யாருமே கிடையாது. 15 ஆண்டுகளா ஒரே எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறீங்களே, 20 ஆண்டுகளா ஒரே கட்சிக்கு ஓட்டு போடுறீங்களே, கொஞ்சம் சிந்திச்சுங்களா? கடந்த 10 ஆண்டுகளை செய்யாத சாதனைய அடுத்த 5 ஆண்டுகளை எப்படி செய்வாங்கன்னு யாராவது சிந்திச்சுங்களா? யாராவது கேள்வி கேட்டீங்களா? கடந்த 10 ஆண்டுகள்ல ஐயா இசைக்கு சுப்பையாவோ அல்லது அதிமுகவோ அல்லது திமுகவோ செய்யாத சாதனைகளை, செய்யாத புரட்சியை, செய்யாத மக்கள் திட்ட பணிகளை எப்படி அடுத்த 5 ஆண்டுகளை செய்வாங்க? யாராவது கேட்டீங்களா? நாம நினைக்கிறோம் தேர்தல வர்றாங்க, காசு கொடுக்குறாங்க, நாம ஓட்ட போடுறோம், அவங்க ஜெயிச்சு போயிடறான்னு நினைக்கிறீங்க. அம்மா இங்க ஒன்று தெரிஞ்சுக்க, உங்க வீட்டினுடைய கட்டடத்தை நீங்க பார்த்து கட்டுறீங்க. அந்த வீட்டினுடைய கட்டடத்தினுடைய தரம் எந்த அளவிற்கு இருக்குன்னு பாருங்க. அதே நேரத்தில் ஒரு அரசு பள்ளியுடைய கட்டடத்தை போய் பாருங்க, ஒரு அரசு நிறுவனங்களுடைய கட்டடங்களை போய் பாருங்க. அது பள்ளிக்கூடமா, பால்வாடியோ அல்லது வேற ஏதாவது நிறுவனங்கள், அரசு கட்டிடங்களை போய் பாருங்க. அது தரம் இல்லாமல் இருக்கும். காரணம், இங்க இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களிலுமே ஊழல் நடக்குதுமா. ஒன்றிய கவுன்சிலருக்கு 5%, நகர செயலருக்கு 5%, எம்எல்ஏக்களுக்கு 17%, அமைச்சர்கள் 30%. இப்படி எல்லாருமே கொள்ளையடிச்சு 1 கோடி ரூபாய் திட்டத்துல ஒரு கட்டடம் கட்டணும்னா 40 லட்சத்தை திருடிட்டு 60 லட்சத்துல அந்த திட்டங்களை நிறைவேற்றுறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த திமுகவினுடைய வரட்டு பசியில 1 கோடி ரூபாய்க்கு ஒரு கட்டடம் கட்டணும் 60 லட்சம் ரூபாய் கொள்ளையடிச்சு 40 லட்சம் ரூபாய் கட்டணங்கள் கட்டுறாங்க. ஆகவே நாங்கள்ட்ட உங்கள்கிட்ட சொல்றது, அம்மா திமுக காரங்களும் அதிமுக காரங்கள வந்தா நீங்க செய்த சாதனை என்னன்னு கேளுங்க. இங்க ஒரு மனுஷன் எம்எல்ஏவா இருக்காரு. அந்த எம்எல்ஏ இருக்கக்கூடிய மனுஷன் எல்லா பக்கத்திலையும் போய் பேசுறாரு.
பனைமரம் இருக்கா, பணம் ஏறிக்கிட்டு இருக்காங்க. அந்த பணம் ஏறிக்கிட்ட அதாவது பணம் ஏறி மக்கள்கிட்ட போய் பேசுறாரு. அடுத்த அதிமுக வந்தா, நான் சொல்றது ஐயா இசக்கி சுப்பையாவினுடைய மகன், அவர் பேசுறாரு, நான் அடுத்த ஆண்டு அதிமுக ஆட்சி வந்தால் பனை ஏரிகளுக்கு நல்லது செய்வேன், கல் இறக்குவதற்கு அனுமதி கொடுப்பேன் அப்படின்னு பேசுறாரு. அப்படின்னா இதற்கு முன்னாடி 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்த போது ஏன் அதை செய்யல? இதை யாராவது இங்க கேட்க திராணி இருக்கா? அம்மா, கல் என்பது நம்ம உணவின் ஒரு பகுதி, பதனி என்பது நம்ம உணவின் ஒரு பகுதி, பனை என்பது நம்ம மண்ணின் மரம், தமிழர்களுடைய தேசிய மரம். இந்த பனையை ஏறுவது மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு குடி, நாடார் குடியினுடைய குலத்தொழில். கல் இறக்குறதுக்கு அனுமதி கிடைக்கலன்னா ஒரு நபருடைய ஒரு குடியினுடைய குலத்தொழிலே அழிக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? திமுக இருக்க சாராய ஆலை, அதிமுக இருக்க சாராய ஆலை. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் எடுத்து நடத்த வேண்டிய எல்லா வகையான திட்டங்களையும் தனியார் கொடுத்துறான். பள்ளி கல்வி கொடுக்க வேண்டிய பள்ளிக்கூடத்தை தனியார் கொடுத்துறான். கல்லூரி கல்வியை கொடுக்க வேண்டிய உயர்கல்வியை கொடுக்க வேண்டிய கல்லூரியை தனியார் கொடுத்துறான். இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனை, உயிர்களை காக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனையும் தனியார் கொடுத்துறான். ஆனால் தனியார் நடத்த வேண்டிய சாராய கடை இதை எடுத்து நடத்துறான். இந்த அரசு நம்மளால் உருவாக்கப்பட்டது. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இங்க நடக்கக்கூடிய அனைத்து வகையான லஞ்சம், ஊழல், கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்பு, இது எல்லாத்துக்கும் காரணம் அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் கிடையாது, நாம தான் காரணம். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்க, இந்த நாட்டில் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நாம மட்டும்தான். நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த தலைவர்கள் மட்டும்தான். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இதுக்கு முன்னாடி தேர்தல் என்பது வெறுமனை வந்தா போன, தேர்தலில் போன, ஓட்ட போட்டோன்னு போயிட்டே இருந்தீங்க. இனிமேல் சிந்திச்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி உங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்க, உங்க தாத்தா மாட்ட கஷ்டப்பட்டாங்க, நீங்களும் நானும் கஷ்டப்பட்டோம். இனிமேல் வரக்கூடிய பிள்ளைகள், அடுத்த தலைமுறை பிள்ளைகள் கஷ்டப்படாம இருக்க நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு தடவை படிச்ச இளைஞர்களுக்கு விவசாயத்தை வந்து ஓட்டு போடுங்க. நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேக்குறீங்கம்மா, ஒரு ஜவுளி கடைக்கு போறீங்க, போன உடனே ஒரு சேலை எடுத்துட்டு வந்துருவீங்களா? இந்த தம்பியை ஒரு பேண்ட் ஷர்ட் எடுக்க போறீங்க, போன உடனே ஜவுளி கடையில் எடுத்துட்டு வந்துருவீங்களா? எத்தனை இடத்துல இன்ஸ்டாகிராம்ல பாக்குறோம், எத்தனை இடத்துல ரீல்ஸ்ல பாக்குறோம், எத்தனை இடத்துல பேஸ்புக்ல பாக்குறோம், அமேசான்ல பாக்குறோம், பிளிப்கார்ட்ல பாக்குறோம். எந்த சட்டை நல்ல சட்டை, எந்த கடை நல்ல கடை, எந்த டிஷர்ட் சரியா இருக்கும், எந்த டிஷர்ட் விலை குறைவு, எந்த பேண்ட் சட்டை நல்லா இருக்கு, இதெல்லாம் பார்த்து பார்த்து வித்தியாசம் பார்த்து எடுக்கிறோம். ஒரே ஒரு நாள் ஒரு தடவை போடுறதுக்கு 6 மாசமா 1 வருஷமா போடுறதுக்கு ஒரு டி ஷர்ட்டை எடுக்கும்போது, ஒரு சட்டை எடுக்கும்போது, அல்லது ஒரு பொருளை வாங்கும் போது இந்த பொருள் சரியா அந்த பொருள் சரியா இருக்குமா, எது விலை குறைவா இருக்கும், எது தரம் அதிகமா இருக்கு பார்த்து வாங்குற நாம 5 வருஷம் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது ஏன் இந்த தலைவர் நல்லவரா கெட்டவரா, இதுக்கு முன்னாடி இவர் தேர்தலில் போட்டியிட்டாரா போட்டியிடலையா, போட்டியிட்டால் வெற்றி பெற்றாரா வெற்றி பெறலையா, வெற்றி பெற்றால் இவர் சொன்ன வாக்குறுதல் நிறைவேற்றினாரா இல்லையான்னு சிந்திச்சு நிறைவேற்றிய தலைவர்களுக்கு வாக்களிங்க. நிறைவேற்றாவிட்டால் நிறைவேற்ற நபர்களுக்கு அடுத்த வாய்ப்பை கொடுக்காதீங்க. கடந்த 10 ஆண்டு 20 ஆண்டு 30 ஆண்டு 50 ஆண்டுகள்ல இந்த திராவிட கட்சிகள் செய்யாத நல்ல திட்டப்பணிகளை அடுத்த 5 ஆண்டுகள் செய்வன்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தன்ற புரிஞ்சுக்கிட்டு ஒரு தடவை படிச்ச இளைஞர்களுக்கு விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. விவசாய சின்னம் நீங்க ஓட்டு பெட்டியில போய் பாத்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கும். இந்த ஓட்டு பெட்டியில நீங்க போய் பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகளுடைய சின்னங்கள்லாம் பளிச்சுட்டு இருக்கும், நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் பளிச்சுட்டு இருக்காது, டல்லா மங்களா டம்மியாவே இருக்கும். காரணம் என்னன்னா தேர்தல் ஆணையமும் கூட இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியுடைய கட்டுப்பாடுல தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம பேசுறோம், தேர்தல் ஆணையம் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகமோ வருவாய்த்துறையோ இல்ல மற்ற துறைகளோ முழுக்க மாநில அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கும் அல்லது மத்திய அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கும். இந்த 2 அரசின் கட்டுப்பாட்டு வந்து திடீர்னு தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டுக்கு போச்சுன்னா ஒரு 1.5 மாசம் 2 மாசத்துல தேர்தல் ஆணையத்துக்கு எப்படி அவர்கள் விசுவாசமா இருப்பார்கள், எப்படி இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை அவர்கள் தட்டி கேட்பார்கள். ஒருவேளை அவங்க தட்டி கேட்டாங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி யாராவது ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அவருடைய வேலை போயிடும், டிரான்ஸ்பர் செய்யப்படுவார்கள். ஆகவே தான் நான் சொல்றேன், அரசு அதிகாரிகள் மீதோ அரசு மீதோ நீங்கள் கோபப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. இங்க நடக்கக்கூடிய எல்லா தவறுகளுக்குமான காரணம் நீங்களும் நானும். நாம செய்த தவறுகளுக்கு, நாம செஞ்ச பாவங்களுக்கு நாம தான் தீர்வை ஏற்படுத்த வேண்டும். உங்க அப்பா அம்மாவும் உங்க தாத்தா பாட்டியும் சம்பாரிச்சு வச்ச சொத்துல உங்களுக்கு பங்கு இருக்குன்னா உங்க அப்பா அம்மாவும் உங்க தாத்தா பாட்டியை செஞ்ச மிகப்பெரிய பாவம் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் ஓட்டு போட்டது. உங்க தாத்தா பாட்டை சேர்த்த சொத்துல உங்களுக்கு பங்கு இருக்குன்னா உங்க தாத்தா பாட்டை சேர்த்து வச்ச பாவத்துல உங்களுக்கு பங்கு இருக்கு. இந்த பாவத்தை நீங்க தொலைக்க நினைச்சீங்கன்னா, இந்த பாவத்தை தீர்த்துட்டு புண்ணிய செய்யணும் ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த கருத்தை வணங்கக்கூடிய நபர்கள், இறை மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு தடவை பைபிள் மேல சத்தியம் பண்ணிட்டு போங்க. லஞ்சம் வாங்காம ஓட்டு போடுங்க, நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்க, படிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க, சாராய விற்காத நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க, கஞ்சா விற்காத நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. பொம்பளை பிள்ளைய தொட்டா சுட்டு கொள்ளுவதான்னு சொல்லக்கூடிய சீமானுக்கு விவசாய சின்னத்துல 3வது இடத்துல வாக்குப்பெட்டியில 3வது இடத்துல இருக்கக்கூடிய சீமானுடைய சின்னமான விவசாய சின்னத்திற்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. ஒரு தடவை எங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா, ஒரு முறை 5 ஆண்டுகள் ஒரே ஒரு தடவை எங்களுக்கு இந்த மண்ணை ஆள்வதற்கு
வைப்பதற்கு, இந்த மண்ணை செழிக்க வைப்பதற்கு, இந்த மண்ணை மாற்றுவதற்கு, இந்த மண்ணையும் மக்களை நேசிக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் விவசாய சின்னத்திற்கு ஓட்டு போடுங்க. ஒரு தடவை நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா இந்த 5 ஆண்டுகள்ல நாங்கள் செய்யக்கூடிய மக்கள் பணியில, நாங்கள் செய்யக்கூடிய சீர்திருத்த பணியில அடுத்த தேர்தலுக்கு நாங்கள் உங்கள்கிட்ட ஓட்டே கேட்டு வரமாட்டோம். நாங்க வர வேண்டிய தேவையில்லை. நாங்கள் செய்த நலத்திட்ட பணிகளே உங்களை வந்து சேர்ந்திருக்கோம். இனிமேல் இந்த கட்சிக்கு மட்டும்தான்டா ஓட்டு, இந்த தம்பிக்கு மட்டும்தான்டா ஓட்டுன்னு நீங்க நினைக்கிற அளவிற்கு இந்த மண்ணையும் இந்த மக்களை நேசிக்கூடிய நாங்கள் இந்த மண்ணை முழுமையாக மாற்றி தருவோம். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி, விவசாயி, விவசாயி. அவங்களுக்கு ஒரு